4 மணி நேரத்திலும் அதீத கனமழை பெய்திருப்பதாக புள்ளி விவரங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கின்றன. திண்டுக்கல்லில் 4 மணி நேரத்தில் 39.4 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. கொடைக்கானல் மலை, பெருமாள் மலை, பண்ணைக்காடு, தாண்டிக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலும் கனமழை பெய்து வருகிறது. விரிவான தகவலை செய்தியாளர் நாட்ராயன் வழங்க கேட்கலாம். நாட்ராயன், 4 மணி நேரத்தில் 39 சென்டிமீட்டர் மழை என்பது அதீத கனமழையாக பார்க்கப்படுகிறது. அங்கு மழையின் தேக்கம் இருக்கிறதா? மக்களுடைய இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது? தற்போதைய நிலவரம் என்ன மழையின் அளவு பொறுத்தவரையில்? வணக்கம் பிரவீன். திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்று அதிகாலை முதல் தொடர்ந்து பலத்த மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக திண்டுக்கல், பழனி, கொடைக்கானல், ஒட்டஞ்சத்திரம், வேடசந்தூர், நிலக்கோட்டை, நத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவு கனமழை பெய்து வருகிறது. அதேபோல் திண்டுக்கல்லில் தற்போது 91.8 மில்லிமீட்டர் மழையும், அதேபோல் பழனியில் அதிகபட்சமாக 93 மில்லிமீட்டர் மழையும் தற்போது வரை பெய்துள்ளது. அதேபோல் திண்டுக்கல்லில் தற்போது வரை கனத்த மழை பெய்து வருவதால் திண்டுக்கல் நகர் பகுதியில் உள்ள வெள்ள விநாயகர் கோயில் மற்றும் சென்னேரிஸ், அதேபோல் ஒத்தைக்கண் பாலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக மாநகராட்சிக்கு உட்பட்ட மைய பகுதியிலேயே அதிக அளவு தண்ணீர் தேங்கியுள்ளது. அதே போல் அங்குள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் தண்ணீர் சுமார் 4 அடிக்கு மேல் தண்ணீர் நிற்கிறது. மேலும் நேருஜி நகர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் மாநகராட்சி பகுதிகளில் முழுவதும் தண்ணீர் அதிக அளவு தேங்கியுள்ளது. இதே போல திண்டுக்கல் அருகிலுள்ள ஆத்தூருக்கு உட்பட்ட சுரக்காய்பட்டி பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் தொடர்ந்து கனத்த மழை பெய்து வருவதால் சுரக்காய்பட்டி பகுதியில் தற்போது காட்டாற்று வெள்ளம் செய்கிறது. மேலும் தற்போது பாலாறு, பொருந்தலாறு உள்ளிட்ட அணைகளில் தற்போது நீர்மட்டம் உயர்வு காரணமாக ஆற்றோரத்தில் இருக்கும், கரையோரத்தில் இருக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் பொதுப்பணித்துறையினால் விடப்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தற்போது வரை மாவட்ட நிர்வாகத்தால் 39.2 சென்டிமீட்டர் மழை அதிக அளவு பதிவாகி உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சியர் தற்போது பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பகுதிகளுக்கும் போய் வருகிறார். அதே போல் மாநகராட்சி துணை மேயர் மற்றும் மேயர் உள்ளிட்டவர்களும் ஆங்காங்கே சென்று வருகின்றனர். மாவட்ட நிர்வாகத்தை தொடர்ந்து ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கண்காணிப்பதாகவும் கூறப்படுகிறது. தற்போது தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதே போல் திண்டுக்கல் அருகே உள்ள செட்டிநாயக்கம்பட்டியில் சுமார் 1 ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்ட கரும்புகள் அனைத்தும் சாய்ந்துள்ளது. இதேபோல் வத்தலவண்டு நிலக்கோட்டை பகுதிகளில் அதிக அளவு வாழை மரங்கள் சாய்ந்துள்ளது. இதேபோல் விவசாயமும் பல லட்சம் இழப்பு ஏற்பட்டுள்ளது. பொங்கல் வரும் சூழ்நிலையில் வாழை, கரும்பு உள்ளிட்ட விவசாயிகள் தற்போது மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். அவர்களும் தமிழக அரசு தங்களுக்கு ஏதாச்சும் பொங்கலுக்கு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும், எங்களது விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளனர். ஆனால் தற்போது வரை மழையும் நிற்கவில்லை. தொடர்ந்து மழை பெய்யும் என கூறப்படுகிறது. இது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள், அதேபோல் பள்ளி இன்று விடுமுறை விடவில்லை. இதன் காரணமாக பள்ளி மாணவ மாணவிகளின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது.